இன்றைய தினம் திருமந்திரத்தை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை மந்திரம் காட்டும் மறைபொருள் என்கிற பொருண்மையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு பெரியோர்களே, சைவ திருமுறைகள் மொத்தம் 12. சைவமும் வைணவமும் இந்து மதத்தினுடைய 2 மிகப்பெரிய கண்கள். அந்த 2 கண்களிலே ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவம் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை வழிபடக்கூடியது. வைணவம் பரந்தாமனை, திருமாலை, பெருமாளை பாடி பரவுகிற ஒரு சமயம். இந்த 2மே இந்து மதத்தினுடைய 2 கண்கள். அதிலே சைவத்திலே 12 திருமுறைகள் உள்ளன. சைவம், அதிலே இருந்த அருளாளர்கள் எல்லாம் சிவபெருமானை பற்றி போற்றி பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வைணவத்திலே ஆழ்ந்து ஈடுபட்ட ஆழ்வார்கள் 12 பேர் பாடிய 4000 பாடல்கள் தொகுக்கப்பட்டு, நாதமுனி என்பவரால் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என்று வைணவத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய என்றால் புனிதமான, பிரபந்தம் என்றால் ஆழ்வார்கள் பாசுரங்கள். 4000 புனிதமான பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற பெயரிலே வைணவர்களுடைய வழிபாட்டு நூலாக அமைந்திருக்கிறது. அதேபோல சைவத்திலே சிவ தொண்டாற்றிய நாயன்மார்கள் 63 பேர். அந்த நாயன்மார்களும் அவர்களுக்கு பிற்காலத்திலே வாழ்ந்த அடியார் பெருமக்களுமாக 27 பேர் சேர்ந்து நாயன்மார்கள் எல்லாரும் திருமுறைகள் பாடலை. ஒரு சில நாயன்மார்கள் மட்டுமே திருமுறைகளை அருளி செய்தார்கள். அதற்கு பிற்காலத்திலே வந்த மாணிக்க வாசகர், பட்டினத்தடிகள் போன்றவர்களுடைய பாக்களை எல்லாம் சேர்த்து 12 திருமுறைகளாக உருவாக்கினார்கள். அந்த 12 திருமுறைகளை அருளி செய்த அடியார் பெருமக்கள் 27 பேர். ஆக 12 பேர் பாடிய பாமாலை 4000 திவ்ய பிரபந்தம், 27 சிவன் அடியார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு 12 திருமுறை. அது 4000 பாட்டு. இது ஏறத்தாழ 4 லட்சம் பாட்டு. ஆனால் நமக்கு 4 லட்சம் பாட்டில் 7-8 லட்சம் பாட்டுக்கு மேலே. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை 18,575. இந்த 18,575 பாடல்களைத்தான் 12 திருமுறைகளாக ராஜராஜ சோழன் வகைப்படுத்தினான். பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர் பொன்னியின் செல்வன், இன்னொரு பெயர் திருமுறை கண்ட சோழன். அவன்தான் தில்லை சிதம்பரத்திலே தில்லை மூவாயிரவர்களால் சிறை வைக்கப்பட்டிருந்த மூவர் முதலிகளுடைய தேவார ஏடுகளை எல்லாம் தேடி எடுத்து தன்னுடைய அமைச்சர், அதே நேரம் மிகப்பெரிய சைவ புலவர், அவருடைய பெயர் நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி ஆண்டார் நம்பியின் மூலமாக பொன்னியின் செல்வன் என்கிற திருமுறை கண்ட சோழன் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பி தந்த அந்த ராஜராஜ சோழன் அவன்தான் இந்த 12 திருமுறைகளையும் தன்னுடைய அமைச்சரும் ஆன்மீக பெரியாருமாகிய இருந்த நம்பியாண்டார் நம்பி மூலமாக அதை தொகுத்தான். அப்படி ராஜராஜ சோழன் தொகுக்கின்ற போது அப்பொழுது இருந்த
பாடல்கள் 7000 பாடல்கள் மட்டும்தான். அப்பர் பாடிய பாடல்கள், சம்பந்தர் பாடிய பாடல்கள், சுந்தரர் பாடிய பாடல்கள், இவை மூன்றும் சேர்ந்து ஏறத்தாழ 7 லட்சம் பாட்டு. ஆனால் நமக்கு கிடைத்தது 7000 பாடல்கள் மட்டும்தான். கரையான் புத்துக்குள்ளே கரையான் அரித்து போயிருந்த செல்லரித்து போன அந்த தமிழ் ஏடுகளை, செந்தமிழ் ஏடுகளை எடுத்து அதை தூசி தட்டி கரையானை நீக்கி அழிந்தது போக எஞ்சியிருந்த ஏடுகளை 7 திருமுறைகளாக வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, வகுக்கச் செய்தவர் ராஜராஜ சோழன். இது திருமுறை கண்ட வரலாறு. அதிலே இருந்த பாடல்கள் 7000 பாடல்கள் தான் மிஞ்சி இருந்தது. மீதியெல்லாம் கரையானில் போயிடுச்சு. இந்த 7000 பாடல்களை பாடியவர் 3 பேர். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரச சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த 3 பேரும் அருளி செய்த பாடல்கள் 7000. அதிலே முதல் 3000 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. அதற்கு பிறகு அப்பர் பெருமானுடைய பாடல்கள், திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடல்கள் 3 திருமுறைகள், 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய 1000 பாடல்கள், அது 7ஆம் திருமுறை. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. சம்பந்தர் பாடியதை சம்பந்தர் தேவாரம் என்கிறோம். அப்பர் சுவாமிகள் பாடியதை அப்பர் தேவாரம் என்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் 3க்கும் தேவாரம் என்று இப்பொழுது சொல்லுகிறோம். ஆனால் முன்னால் அந்த பெயர் கிடையாது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 3 திருமுறைகள், 3000 பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். அதற்கு பிறகு அப்பர் பெருமான் அருளி செய்த 4, 5, 6 திருமுறைகளுக்குத்தான் தேவாரம் என்று பெயர். 7ஆம் திருமுறையான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அந்த 1000 பாடல்களுக்கு திருப்பாட்டு என்று பெயர். திருக்கடை காப்பு, தேவாரம், திருப்பாட்டு, இப்படி தான் பேர் இருந்தது. ஆனால் 3மே தேன் சொட்டக்கூடிய பாடல்களாக இருந்ததால் தேன் ப்ளஸ் ஆரம் தேவாரம், தேன் போன்ற பாடல்களால் தொடுக்கப்பட்ட பாமாலை, இது பூமாலை. இதை மாதிரி அந்த அருளாளர்கள் பாமாலை பாடினார்கள். அதை மொத்தத்தையும் தேன் போன்ற பாடல்களாக இருந்த காரணத்தினால் 3ஐயும் சேர்த்து தேவாரம் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் பிற்காலத்திலே வந்தது. இந்த 7 திருமுறைகளுக்கு பின்னால் இவர்களெல்லாம் 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் இந்த மூவரும். அதனால் அவங்க மூவர் முதலிகள் என்று பேர். அதற்கு அடுத்தாற்போல 8ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தவர் மணிவாசக பெருந்தகை. அவர் பாடிய பாடல்கள் 658 பாடல்கள், அது திருவாசகம். அதுபோக 400 பாடல்கள் திருக்கோவையார். இந்த 1058 பாடல்களையும் 8ஆம் திருமுறையாக பின்னால் வந்தவர்கள் வகுத்தார்கள். அதற்கு 8ஆம் திருமுறை என்று சொன்னால் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறை என்பது 9 அருளாளர்களால் பாடப்பட்ட உதிரி உதிரியான பாடல்களுடைய ஒரு தொகுப்பு. 10ஆம் திருமுறை தான் இன்று நாம் பேச இருக்கின்ற திருமந்திரம் என்பது. இதை அருளி செய்தவர் திருமூல தேவநாயனார். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலே
திருமூல தேவ நாயனாருடைய வரலாறு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆக சம்பந்தர் பாடியது 3 திருமுறை, 4, 5, 6 அப்பர் பாடியது, சுந்தரமூர்த்தியார் பாடியது 7ஆம் திருமுறை, மாணிக்கவாசகர் பாடியது 8ஆம் திருமுறை, 9 புலவர்களால் பாடப்பட்டது 9ஆம் திருமுறை, திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை, அதுபோக 12 அருளாளர்களால் தொகுக்கப்பட்ட உதிரி பாடல்களுடைய தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. அதற்கு பிறகு 12